இது வந்து மட்டன் 1/2 கிலோ நான் குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். வந்து மட்டன் குழம்புக்கு தேவையான பொருள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து காரைக்குடி ஸ்டைலில் தான் மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். பட்டை, காஞ்ச மிளகா சும்மா தாளிக்கிறதுக்கு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக சோம்பு, இது வந்து மிளகாத்தூள். அப்படியே போட்டு பரட்டுறதுக்கு பதிலாக குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் ஒரு 2-3 ஸ்பூன் மிளகாத்தூளை வந்து தனியாக பிசைஞ்சு வச்சுருவோம். இந்த மெத்தடில் தான் நாங்கள் குழம்பு வைக்க போகிறோம். ஓகே, எண்ணெய் தேவையான அளவு. நான் வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் சமையலுக்கு. இது செக்கில் ஆட்டினது தான். பட்டை, குழம்புக்கு தேவையான அளவு சோம்பு, தாளிக்கிறதுக்கு ஒரு 3 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பொரியட்டும். கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இது வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி போட முடியும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ண போகிறேன். சீக்கிரமாக வதங்கணும், நல்லா வதங்கணும்னா கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வைக்கிற மட்டன் குழம்பு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஊற்றி சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம வைக்கிறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் வந்து மட்டன் ஆட் பண்ண போகிறேன். மட்டன் நல்லா வதங்கட்டும். இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு சில நாள் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணும்போது நாங்கள் மட்டன் குழம்பு வச்சுப்போம். ஏன்னா என் பையனோட ஃபேவரட் அது. அவன் வந்து மட்டன் பிரியாணிக்கு இதை ஊற்றி சாப்பிட்றத விட மஷ்ரூம் பிரியாணிக்கு ஊற்றி சாப்பிட்றதா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதனால் மஷ்ரூம் பிரியாணிக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னா, மட்டன் குழம்பு வைக்கும்போது வெறும் கறியாக எடுத்து குழம்பு வச்சோன்னாலும் நல்லா இருக்காது. வெறும் எலும்பாக மட்டும் குழம்பு வச்சோன்னா அது எலும்பு குழம்பு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி எலும்பு கொஞ்சம் கறி அந்த மாதிரி போட்டு குழம்பு வச்சிங்கன்னா மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துடலாம். இது என்ன மிளகாத்தூள்னா நம்ம மிளகா, தனியா எல்லாம் சேர்த்து வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாத்தூள் தான். அதை ட்ரையாக போடுறதுக்கு பதிலாக நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி ஊற்றி பிசைஞ்சு உருண்டையாக ஊற்றி வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு. நம்ம அந்த மிளகா வாசனை போகிற அளவுக்கு நம்ம பிரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இங்கே வந்து எண்ணெய் மாதிரி மேலே வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி வந்தோடனே தான் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணணும். இது கிரேவி இல்லை குழம்பு, அதனால நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் நல்லது. குழம்பு நல்லா கொதிக்குது. மட்டன் வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சிட்டோம்னா நம்மளோட மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க மட்டன் குழம்புல. நாங்கள் ஊர் பக்கத்தில் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். மட்டன் வந்து நீங்கள் எந்த சட்டியில் குழம்பு வைக்கிறீங்களோ அதிலே வச்சு ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, அதனால நான் குக்கரில் வச்சு மட்டன் வந்து வேக வைக்க போகிறேன். 2 விசில் வச்சா போதும். மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள்லாம் நினைக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே இவங்க ஆட் பண்ணவே இல்லையே அப்படின்னு. நாங்கள் காரைக்குடி பக்கத்தில் மட்டன் குழம்புல பொதுவாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் ஆட் பண்ண மாட்டோம். அப்படி நீங்கள் அதெல்லாம் ஆட் பண்ணாமல் பண்ணிங்கன்னா மட்டன் வாசனையோட குழம்பு ரொம்ப அருமையாக இருக்கும். இல்லை எங்களுக்கு அந்த வாசனை வேணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.